அனைவருக்கும் வணக்கம். ராஜ்குமார், குடிபெயர்வோர் பாதுகாவலர், தமிழ்நாடு மற்றும் திருச்சி. ப்ரொடெக்டர் ஆஃப் இமிகிரன்ஸ் மெட்ராஸ் அப்படிங்கிறது வந்து எந்த வருஷம் ஆரம்பிச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சர்ப்ரைஸா இருக்கும். 1847 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஆபீஸ் ப்ரொடெக்டர் ஆஃப் இமிகிரன்ஸ் மெட்ராஸ். அதுதான் குடிபெயர்வோர் பாதுகாவலர் நீங்க எல்லாம் பாத்துருப்பீங்க. வெற்றி கொடி கட்டு படம் அந்த மாதிரி இதெல்லாம் பாத்துருப்பீங்க. நிறைய பேர் வந்து ஃபேக் ஏஜென்சி மூலமா வந்து காசு கொடுத்து ஏமாறுறது எல்லாம் பாத்துருப்பீங்க. இப்ப ஒரு படி மேல போய் என்ன நடக்குதுன்னா, வெளிநாட்டு கூட்டிட்டு போயிடுறாங்க. ஆனா எப்படி கூட்டு போறாங்கன்னா, பேங்காக் வழியா வந்து லாவோஸ், மயன்மார், கம்போடியா போன்ற கூட்டிட்டு போயிட்டு அங்க போனதுக்கு அப்புறம் அவங்க ஸ்கேமிங் கம்பெனில போடுறாங்க. ஸ்கேமிங் கம்பெனில நம்ம நினைக்கிறோம் அவங்க இவங்க ஸ்கேமா வராங்க. இல்ல, அங்க போனதுக்கு அப்புறம் நம்மள ஸ்கேம் பண்றதுக்கு தான் அவங்க வந்து ஒரு சைபர் ஸ்லேவா யூஸ் பண்றாங்க. அதான் நம்ம சைபர் ஸ்லேவரி அப்படின்னு சொல்லுவோம். சர்வீஸ் இது என்னன்னா, இவங்க இதுக்கு போய் ஏமாறதும் நடக்குது. அங்க போனதுக்கு அப்புறம் நம்மளும் ஏமாறோம். நமக்கு வந்து ஒரு பெரிய எக்கனாமிக் லாஸ் ஆகுது நேஷனுக்கு. அது இல்லாம போனதுக்கு அப்புறம் அவங்க குடிக்கலாம் திருப்பி வரலாமா, அதுவும் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுத்தாதான் அவங்க வந்து ரிலீஸ் பண்றாங்க அப்படிங்கிறாங்க. 2 லட்சம் 3 லட்சம் கொடுத்தாதான் ரிலீஸ் பண்றாங்க. போய் மாட்டிக்கிறாங்க. இதுக்காக தான் இந்த நடைபயணம் வந்து நம்ம நடத்துறோம். இதோட டேக்லைன் பாத்தீங்கன்னா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம். நீங்க வந்து ஏன் பாத்துக்கோங்க அப்படின்னா, எதை பாத்துக்கோங்க ஒரு கேள்வி வரும். எதை பார்க்கணும்னா, முதல்ல அவங்க வந்து லைசன்ஸ் ஏஜென்டா, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியால லைசன்ஸ் ஆன ஏஜென்ட் தான் ஃபாரின் வேலைக்கு போகும். அது வந்து நிறைய மத்த இந்த அப்ரூவல் தேவையில்லை. அப்ரூவ் பை மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ். அது எங்க பாக்கலாம் அப்படின்னா, emigrate.gov.in இந்த வெப்சைட்டை பாத்தீங்கன்னா, இந்த வெப்சைட்ல வந்து யார் யாரெல்லாம் லைசன்ஸ் ஏஜென்ட் இருக்கு. தமிழ்நாட்டுல வந்து அரௌண்ட் 200 ஏஜென்சிஸ் இருக்கு. அவங்க மூலமா மட்டும் போனீங்கன்னா சேஃபா இருக்கும். ரெண்டாவது வந்து போறது வந்து ஒர்க் வீசால தான் போகணும். டூரிஸ்ட் வீசால போகலாம்னு சொல்லுவாங்க. போயிட்டு வந்து பிரச்சனை மாட்டிக்காதீங்க. அது ரெண்டாவது. இதுக்கு பத்தி நம்ம நிறைய நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம். தமிழக காவல்துறையா இருக்கட்டும், தமிழர் நலவாழ்வுத்துறையா இருக்கட்டும், என்ஆர்டியா இருக்கட்டும், தமிழக காவல்துறை நம்ம ஆபீஸோட வந்து நல்ல கோஆபரேஷன். நம்ம நிறைய ஒரு குழுவா இணைச்சு நம்ம வந்து ஒரு டீமா வந்து நிறைய பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம். இன்ஃபேக்ட் இந்த சைபர் செக்யூரிட்டி மட்டும் பாத்தீங்கன்னா வேற எங்கேயும் இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டில் வந்து 30க்கும் மேற்பட்ட கேஸ் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. 50 அரெஸ்ட் பண்ணிருக்கோம். இது வந்து இதான் அதிகமாக நம்ம கண்ட்ரியே வந்து நிறைய இந்த மாதிரி ஆக்ஷன் எடுத்தது. நல்ல ஒரு கோஆபரேஷன் இருக்கு. இந்த காரணத்தால நிறைய அந்த இல்லீகல் ஏஜென்ட்ஸும் வந்து இது வரைக்கும் ஏஜென்ட் லைசன்ஸ் எடுக்காதவங்களும் ப்ராப்பரா வந்து முறையா முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. வெளிநாட்டு வேலைக்கு போறது ஆல்வேஸ் இட்ஸ் குட். பட் ஆனா வந்து கரெக்டா முறையான வழியில சரியா பார்த்துப்போம்.